இடங்கள்ல நம்ம இறங்கி பார்ப்போம். அடுத்தடுத்து முஸ்தலிஃபா, மினா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வண்டியில இருந்து பார்ப்போம். காரே மீரா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வண்டியில இருந்து பார்ப்போம். முதல்ல நம்ம போகக்கூடிய இடம் காரே சவுத். காரே சவுத் அது எப்படி வரலாற்று ஒரு சின்னமா ஆச்சுன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால பிறந்து வளர்ந்து 40 வயசுல அல்லாஹு தஆலா நுபுவத்துடைய பட்டத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா ஆனாங்களோ தங்களுடைய மக்கத்து மக்களுக்கு, குறைஷிகளுக்கு அனைவருக்குமே ஏகத்துவ கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து உரைத்து வந்திருந்தாங்க. அல்லாஹு தஆலா சில பேருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அவங்கெல்லாம் நபியினுடைய வார்த்தையை கேட்டு ஈமான் கொண்டு நபியோடு இருந்தாங்க. சில பேர் ஈமானை ஏத்துக்காதது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கும் சொல்லாலான எல்லா விதமான தொல்லைகளையும் கொடுத்து வந்தாங்க. அபூ ஜஹல் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் எப்படி இந்த சின்ன பையன் இவ்வளோ ஏதோ சொல்றான், நம்மளுடைய அபூ ஜஹல் என்ன செய்வான்னு சொன்னா எல்லாருக்கும் போயிட்டு குறைஷி மக்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு சொல்லுவான், இதை பார்த்தீங்களா முகமது ஏதோ சொல்றாரு, நீங்க இத்தனை காலமா வணங்கி வணங்கி கொண்டு வந்திருந்தீங்க, அந்த உங்களுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை கிண்டல் பண்றாரு, கேலி செய்யறாரு, நீங்களாம் ஏன் சும்மா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்வான் அபூ ஜஹல் குறைஷி மக்களை அவங்கள தூண்டி விட்டுட்டு இருந்தான். இந்த மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களோட கூட இருக்கிற தொல்லை கொடுப்பதற்கு என்னென்ன செயல் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சான். அடிமையா இருந்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ, காரணமா சொல்ல போனா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பெண்மணி, முதல் ஷஹீதா அவங்க தான். முதல் இஸ்லாத்துல ஷஹீதானவங்க யாருன்னு சொன்னா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான். எப்படின்னு சொன்னா அவங்க ஒரு பெண்மணி, அவங்க ஈமான் கொண்டதுனால அவங்களுடைய பிற பொறுப்புல ஈட்டி எதிர்த்து குத்தி அவங்கள என்ன செஞ்சாங்க, ஷஹீதாக்கினாங்க. அந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்க. இப்போ மக்கா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு சரியில்லாத இடமா இருக்கு, என்ன செய்யறது தெரியல. ஆனா நபிமார்கள் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வஹி வராம அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம என்ன செய்யக்கூடாது, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. அப்போதான் ஹிஜ்ரத்தினுடைய அனுமதி அல்லாஹ்விடத்தில் வருது. அல்லாஹ்வுடைய கட்டளையை உங்களால ஒரு இடத்தை நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது அப்படின்னு அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்தினுடைய அனுமதியை இறக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துட்டான். அவங்க ஹிஜ்ரத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஹிஜ்ரத்துக்கு போகணுன்றதுனால உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பல. உடனே கிளம்பி இருந்தாங்கன்னா காஃபிர்கள் இல்லைன்னா செஞ்சிருவாங்க,